டோரா டோரா ஏதாவது சாப்பிட இருக்கா? மூடின்னு தூங்கு. எனக்கு போதும், நீ ஊற்றிக்கோ. நிஷா பிறந்தநாளை விட கருளின் மேம் பிறந்தநாள் சூப்பராக இருந்துச்சுல்ல? ஹலோ, சொல்லு ரமேஷ். சரி, நாளைக்கு மதியம் 12 மணிக்கு வந்து ஆசாரியை பார்க்குறேன்னு சொல்லு. ஏன் நேரில் வேணாமா? சரி விடு, நான் போய் அலெக்ஸை பார்க்குறேன். வச்சிட்டுமாய்யா? நல்லது. யாரு ஆசாரியா? வேணாம் விஜி, நான் சொன்னா கேளு விஜி. மூடிக்கின்னு சாப்பிடு. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். நீ வரலன்னா நான் போய் பார்த்துக்கிறேன். நான் சொல்கிறத கேட்கவே கேட்காது. எப்படியாவது போ, எனக்கு என்ன? டோரா செல்லம். பே டோரா, நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. சுனாமி மாதிரியோ பூகம்பம் மாதிரியோ இல்லை அணுகுண்டு வெடிச்சியோ இது மாதிரி ஏதாவது ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்குதுன்னு வை. அதில் ஒட்டு மொத்தமாக எல்லா மக்களும் செத்துட்டாங்க. அதில் நம்ம இனம் மட்டும்தான் உயிர் தப்பிச்சிருக்கு. அப்படி ஒன்று ஏதாவது நடந்ததுன்னு வை, அன்றைக்கி தான் நமக்கு விடுதலை, அங்கீகாரம், மிக முக்கியமாக மரியாதை இதெல்லாம் சேர்ந்தாப்புல கிடைக்கும். ஆனால் இதுமாரிலாம் நடக்க ஏதாவது வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறியா? இல்லைல்ல. அப்போ இந்த ஈனத்தனமான உலகத்தில் நம்ம ஈத்தரையாக சுற்றுறதுல தப்பே இல்லைன்ற. வெறும் வேலை பார்க்குறதுக்கு மட்டும்தான் நம்ம லாய்க்கா? வேற எதுக்கும் இல்லையா? அரவாணினா அவ்வளோ இலக்காரமாக போச்சா எல்லாருக்கும்? அரவாணிங்கன்னா 10 அடி தள்ளி நின்று மரியாதை கொடுக்கணும். அதுக்காக நான் என்ன வேணால் செய்ய தயாராக இருக்கேன். நம்மெல்லாம் மனுஷன் கூட வாழற நான் நினைக்கிறேன். ஒரு வாழ்க்கைனா ஒரு நெறிமுறை இருக்கணும். உனக்கு தான் லட்டு மாதிரி ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது இன்னத்துக்கு இன்னொருத்தவன் பொண்டாட்டிக்கிட்ட போகிற? சரி, போன வந்த செஞ்ச ரைட்டு, அவன் புருஷனுக்கு தெரிஞ்சு போச்சுல்ல. நீ என்ன பண்ணியிருக்கணும்? டீசெண்டாக விலகி இருக்கணும். ஆனால் நீ என்ன பண்ணியிருக்கிற? அந்த கூட்டான்னு ராத்திரி அவன் வீட்டுக்கு போயிருக்கிற. அது தெரிஞ்சும் அந்த பெரிய மனுஷன் உன்னை மன்னிச்சு விட்டாயா? ஆனால் கைஷடா திரும்ப நீ என்ன பண்ணியிருக்க? அந்த அவள் புருஷங்கிட்ட இருந்தும் பிள்ளைங்க கிட்ட இருந்தும் பிரித்து தனி கொடுத்தன வச்சிருக்க. உன் பெருந்தன்மையான நல்ல மனசுக்கு நாங்கள் ஒரு பரிசு தரப்போகிறோம். என்ன விஜய், ரைட்டா? வாங்கக்கா. உங்களை தேடி விஜயக்கா வந்திருக்காங்கண்ணா. வா விஜய், உக்கார். ஐயோ ராசா, என் கண்ணே பட்டுடும். எப்படி இருக்கா சரி? நல்லா இருக்கு விஜய். டோரா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கான் சரி. என்ன விஜய், வேலைலாம் நல்லபடியாக முடிஞ்சுதா? ஆசாரி, நீ யார்கிட்ட வேலை கொடுத்த? விஜய்கிட்ட. தரமாக முடிஞ்சுது. சந்தோஷம். காட்டி ரமேஷ், எப்படி இருக்க ரமேஷ்? நல்லா இருக்கேங்க. கிட்ட வாடி செல்லும். நீ நல்லா இருக்கணும் ராசா.
அப்பா டீப்பா. வை. விஜி, பைசா நாளைக்கு தரட்டுமா? ஆசாரி, நீ எப்போ வேணுமோ கொடு, ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. ஆனால் வேலைன்னு ஒன்று கொடுத்தா இந்த மாதிரி மனசுக்கு திருப்தியாக கொடு. போய் தூங்கினோடனே பட்டுன்னு தூங்கிடணும். எதை பற்றியும் நினைக்கக்கூடாது. முக்கியமாக மனசாட்சி உறுத்தவே கூடாது. செய்கிறது தப்பாக இருந்தாலும் அதில் ஒரு நியாயம் இருக்கணும்ல. எல்லாம் உன்கிட்டேருந்து கற்றுக்கிறது தான் ஆசாரி. என்ன பார்க்குற? என்ன உனக்கு ஃபோன் போட்டால் போகவே மாட்டேங்குது? ஃபோன் தண்ணியில் வந்துடுச்சு. எப்போ? 4 நாள் ஆகுது. சரி, வேறு யார்கிட்டயாவது ஃபோன் வாங்கி பேச வேண்டியதானே? அது வந்து ஏய் டோரா, வா போலாம், மணி ஆகுது. இதோ வந்துட்டேன். இந்தா இது பிடி. ஏய் என்ன? நீயே பிரித்து பாரு. ஏய் சொல்லிட்டு போடி. என்ன மேடம் சொல்கிற உங்கள் ஆள்? ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லாமலையா? நாய் மூத்திரவாடையை மூந்துன்னு போகிற மாதிரி அவன் பின்னாடியே போனேன். தச்சி வாயை கழுவு. எப்போ பார்த்தாலும் மூத்திரம் பீயின்னு. ஐயோ, அப்படியே இவங்க வாயில் பீஸா பர்கர்னு தான் வரும். ஆமாம், என் வாயில் பீஸா பர்கர்னு தான் வரும். போதுமா? பீஸா பர்கர்லாம் வாய் வழியாக வராதுடி, துண்டு அப்புறம் வழியாக தாண்டி வரும். சரி அழாதண்ணா. விஜி என்ன? ஒரு செல்ஃபோன் கடையை பார்த்து நிறுத்தான். எதுக்கு? புதுசாக ஒரு ஃபோன் வாங்கணும். அதான் நம்ம 2 பேர்கிட்டையும் ஃபோன் இருக்குது, அப்புறம் என்னத்துக்கு புது ஃபோனு? நமக்கு இல்லை, ரமேஷுக்கு. அவன் ஃபோன் தண்ணியில் விழுந்துருச்சான். அதானே பார்த்தேன். சேவல் சும்மா கொண்டையே ஆட்டாது. கொண்டையை ஆட்டுதோ நேராக பார்த்து நீ வண்டியை ஓட்டு. விஜி ஃபோன் கடை, வண்டியை திருப்புத. வெளியே போங்க. நினைச்ச நேரத்தில் கடவுளை வந்துக்கிட்டு. அடி செருப்பால, எங்களை பார்த்தா நான் இப்படி கை தட்டி உங்ககிட்ட பிச்சை கேட்குற மாதிரி இருக்கா? இல்லைங்க. என்ன நொன்னங்க? இந்தா குடி. ஆப்பிள் ஐஃபோன் கொடு. ஆப்பிள் ஐஃபோன்லாம் இங்கே இல்லைங்க. ஆப்பிள் ஐஃபோன் கூட இல்லை, எங்களை வெளில போன்றியா? டார்வார் அருந்துரும். சாரிங்க. என்ன சாரி பூரி குப்பை தொட்டி லாரி? மூஞ்சி அதையும் பார்த்தியா? நல்லா இருக்கிறதுலே உன் கடையிலேயே காஸ்ட்லியான ஃபோனை கொடுத்துட்டு நான் தூக்கி போட்ட காட்டை எடுத்து உன் பின்னாடி சொருவி இப்படி ஒரு இழு. புரியலங்க. பித்துக்குள்ளியே பின்னாடி இருக்கிற மிஷின் எடுத்து முன்னாடி வச்சுட்டு இருக்கிறதுலே புது ஃபோனை எடுத்து காட்டு. ஏம்மா அந்த ஃபோனு? என்ன டோரா, உன் கதை எப்படி போகுது? மூடிக்கின்னு சீட்டை போடு. சரி, உன் ஆளை கீர்த்தி கூட பார்த்தனே, என்ன உன்னை கழட்டி விட்டானா? என்ன சொல்கிற? நொன்னா சொல்கிறேன், உண்மையாக தாண்டி சொல்கிறேன். வேணா விஜிக்கிட்ட கேட்கலாம். என்ன விஜி? என் மயிரை பிடுங்களா உங்களுக்கு தூக்கமே வராதே. நான் எந்த டீ கூடையும் பார்க்கல. விளையாடு செல்லம். நீ ஏன் கோச்சிக்கிற? நீ விளையாடு. அவன் எவ கூட சுத்தனா எனக்கு என்ன? அந்த நானே கைட்டி விடணும்னு நினச்சேன். ராத்திரி ஆனால் அந்த பரதேசி குடிச்சிட்டு வந்து எவ்வளோ தொந்தரவு பண்ணுறான்னு தெரியுமா? நானும் மனுஷி தானே, நான் மட்டும்ண்ணா மிஷினா? எப்போ பார்த்தாலும் அரைச்சிக்கினே இருக்க. காலில் எழுந்தா எப்படி தெரியுமா? எங்க காட்டு. போய் காட்டான் ரமேஷ்கிட்ட. சாந்தியே, உனக்கு அவ்வளோதான் மரியாதை. இன்னும் அவ்வளோதான் மரியாதை. அப்படி தான் பேசுவேன். என்ன பண்ணுவேன்? இன்னொரு தடவை என்னையும் ரமேஷும் பற்றி என்ன தப்பாக பேசினேன், உன் மூஞ்ச கீசிடுவேன். அப்படி தான் பேசுவோம். முடிஞ்சா கிழியான் பார்ப்போம். உனக்கு அவ்வளோ தோபார் சாந்தி, உனக்கு இதான் லிமிட்டு. இதுக்கு மேலே ஏதாவது பேசினா பிச்சிடுவோம் ஒன்று. நீ அவளுக்கு தான் எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவ. டாச்சி வாய் மூடு. ஏய் ஃபோன் அடிக்கிறதுல ஏந்து போய் பேசு.